ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கு வீட்டில் எதுவுமே செய்யலைங்க. வசியம் போய் வாங்கிட்டு வந்திருக்கான். கடையில் தான் இன்றைக்கி எல்லாமே வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கும் இஃப்தாருக்கு அவ்வளோ எதுவும் பெஸ்ட்லாம் செய்யலைங்க. எனக்கு கடையிலேயே வாங்கியாச்சு. இது வந்து ஆல்ரெடி எப்போயுமே எங்களுக்கு வந்து சொன்ன 30 நோம்பு கஞ்சி 2மே இருக்கும். கடையாசில் வாங்கினது உளுந்த உடையும் பருப்பு உடையும் வசியம் போய் கடையில் வாங்கிட்டு வந்தான். வீட்டில் கொஞ்சம் தண்ணி பழம் வச்சு அதை கட் பண்ணி வச்சேன். அது சட்னி சருத்து மட்டும் பசங்க வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கும் இன்றைக்கி தண்ணி வேறு வருதா, அதனால் வந்து வேலையில் எதுவும் பார்க்க முடியல. அது நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணதான். நம்ம இப்போ இஃப்தாருக்கு வந்து இன்றைக்கி வந்து சும்மா லைட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். வந்து நோம்பு திறந்துட்டமாக்கும் சாப்பாடே சாப்பிட மாட்டோம். இந்த இப்போ நம்ம நோம்பு திறக்கும் போது சாப்பிட்றது தான். அதுக்கடுத்து நாங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டோம். டைரெக்டாக சகருக்கு போயிடும். ஓகேங்களா? பார்த்தீங்களாக்கும் கொஞ்சம் எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி வந்து வீட்டில் புலாவ் செய்யலாம் அப்படின்ட்டு வசிம் வந்து புலாவ் கேட்டேன். சரி புலாவ் செய்யலாம்னு சொல்லிட்டு இனிமேல் தான் சமையல் பண்ணணும். இப்போ தண்ணி வரலாம், துணியாக துவச்சிக்கிட்டு இருக்கேன். வேலைலாம் இருக்குது. இப்போ வந்து நோம்பு திறக்க டைம் ஆச்சுன்னா கடையிலே வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள், தண்ணி வந்ததுனால எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியல. பைப்பு இங்கே டாங்கில் போட்டிருக்கேன். இந்த அங்கேருந்து இப்போ அதான் பைப்பு அங்கே தண்ணி வருது. இன்றைக்கி வந்து இஃப்தாருடைய வேலைகள்லாம் இன்றைக்கி ஒன்றுமே செய்யவே இல்லை. இந்த டாங்கி தண்ணி நிறைஞ்சிக்கிட்டு இருக்கா, நிறைஞ்சிச்சு. பாத்திரம் இருந்துச்சு, கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சா பாத்திரத்தை தேய்ச்சாச்சு. போட்டிருக்கேன். இங்கிட்ட புருக்கா எல்லாமே எடுத்து வச்சுருக்கு. துணி துவைச்சிட்டு இதை போடணும். இனிமேல் சமையல் பண்ணணும். என் கிச்சன் இன்றைக்கி வந்து க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி கிச்சன் வந்து க்ளீனாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எதுவுமே செய்யவே இல்லையா. நேற்று வந்து வடை சுட்ட எண்ணெய் அது ஓரமாக இருக்கட்டும். நம்ம புலாவ் செய்யும்போது அதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கனாக்கும் கொஞ்சம் சாப்பாடு அது கொஞ்சம் இருக்குது. அதனால் இன்றைக்கி கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. வேலையே பார்க்கல. ஆல்ரெடி இன்றைக்கி பிளான் பண்ணதான். இன்றைக்கி வந்து எப்படியாவது நேற்று நைட்டே வந்து பிளான் பண்ணியாச்சு. நம்ம இஃப்தாருக்கு வந்து எதுவுமே செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்ம லஞ்ச் வந்து டின்னர் வந்து புலாவ் ஆக்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நேற்றே பிளான் பண்ணிட்டோம். அதான் இன்னும் செய்ய போகிறோம். இனிமேல் தான் எல்லாமே வாங்கணும். இப்போ நோம்பு டைம்லாம் நைட் நேரத்தில் கறிக்கடை இருக்கும். கறிக்கடை இருந்துச்சாக்கும் சிக்கன் புலாவ் போடுவேன். இல்லாட்டா வந்து பீஃப் புலாவ் செய்ய போகிறேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன செய்யுங்கிறது. நான் எப்படி சும்மா கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு மட்டும் நைட்டுக்கு மட்டும் சகருக்கு கிடையாது, நைட்டுக்கு மட்டும் செய்கிற மாதிரி சாப்பிட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வசிம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தான் வீட்டுக்கே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 3:30 மணி இருக்கும். வந்து எங்கள் ஊரில் வந்து கிராமம் தானேங்க, வில்லேஜ் தானே. அதனால் வந்து கம்மாய் ஊர்னிங்கிறது இருக்கும் இந்த ஊரில். வந்து அங்கே வந்து குளிக்க போகிறேன்னு போயிட்டா வடை வாங்குறதுக்கு ஆளே காணோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு காணமணி. எனக்கு ஒரு பயம். அவன் நீச்சல் தெரியாது. அவன் வந்து அவனுக்கு வந்து நீச்சல் தெரியாது. அவன் இந்த ஊரில் இருந்ததே கிடையாது. இப்போ தான் நாங்கள் 3 வருஷமாக தான் இந்த ஊரில் 3-4 வருஷமாக இருக்கோம்மையா. இந்த ஊரில் இப்போ தான் அவன் இருக்கோம். அவன் நீச்சல் தெரியாது. அவனுக்கு பயமாக இருந்தது. அது எப்போ வரணும்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தார் ரொம்ப சிம்பிளாகவே அமைஞ்சிருச்சு. அதான் நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. நோம்பு திறந்துட்டு நம்ம புலாவ் செய்யணும். புலாவ் செய்யும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புலாவ் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து நோம்பு திறக்கும் சரியாக சாப்பிடலையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீஃப் வந்து வேக வச்சுருக்கேன். ஓரமாக எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா வேறு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை அந்த பொடிசாக கட் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணிருக்கோம். பச்சை மிளகா நேரம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து புலாவுக்கு வந்து நல்லா காயணும். வச்சுக்கலாம். போதும். நான் சீரக சம்பா அரிசி போடுறேன். இது பச்சை தான் போடணும். இந்த அரிசி சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். இப்படியே பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக, இது நாடு தக்காளி தான், நல்லா மசிஞ்சிடும். கைக்கே மசிஞ்சிடும்.
இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து ஜாஜிரா சேர்த்துக்கலாம். கூடயே வந்து புலாவுக்கு வந்து முக்கியம் ஜாஜிரா தாங்க. இது கூட நம்ம பட்டை சேர்த்துக்கலாம், ஏலக்காய், கிராம்பு, ஒரே ஒரு பெரிய ரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கைக்கும் கொஞ்சமாக சேர்த்தா போகும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் தக்கன மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மெயின் வந்து புலாவுக்கு வந்து மல்லித்தூள் தாங்க, அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மற்றும் கொஞ்சம் நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். கொதிச்சு இப்போ அரிசி சேர்த்துடலாம். அரிசி பாருங்க, சீரக சம்பானாலே அது பொடிசாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொதிச்சோன்னா சிம்ல வச்சோம்னாக்கு தம் போட்டோம்னா சும்மா ரெடி ஆயிரும். நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க, புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஃபேமிலி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ரொம்ப நாளாச்சும் கூட, ரொம்ப வருஷமாச்சுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரே பிளேட்டில் போட்டு தான் நாங்கள் அந்த புலாவ் பிரியாணிலாம் செஞ்சமாக்கும் ஒரே பிளேட்டில் போட்டு தான் சாப்பிடுவோம். இந்த ஊருக்கு வந்து அவ்வளோவா அந்த டச் விட்டுருச்சு. சரி, இந்த நோம்பு டயத்தில் இந்த புலாவ் செய்ய போய் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே பிளேட்டில் சாப்பிட்றோம். ஒரே பிளேட்டில் சாப்பிட்றது அது ஒரு நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்னு சொல்ல தெரில. அவ்வளோதாங்க, ஃபேமிலி உட்காந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். நான் நெக்ஸ்ட்டு இஃப்தார் விழாக்கில் பார்க்குறேன். ஓகேங்களா? பாய்.